கரூர்ல நடந்த விஜய் கூட்ட நெரிசல் பத்தி ஒரு சின்ன பார்வை இது. கரூர் வேலுசாமிபுரத்துல நடிகர் விஜயோட தமிழக வெற்றி கழகம் அவரோட புது கட்சி இல்லையா, அந்த கூட்டத்துல ஒரு துயரமான சம்பவம், கூட்ட நெரிசல். சரி, அது ஏன் அப்படியாச்சு, என்ன காரணங்கள்னு இப்ப பார்க்கலாம். முக்கியமா ஒரு 3 விஷயங்கள் சொல்றாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா, கட்டுக்கடங்காத கூட்டம், அதுக்கேத்த மாதிரி இடமும் இல்ல. அதாவது 10,000 பேர் வருவாங்கன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 30,000 பேருக்கு மேல கூடிட்டாங்க. ஏன்னா அது ஸ்கூல் லீவு, சனிக்கிழமை சம்பள நாள், வெளியூர்ல இருந்தும் நிறைய பேர் வந்துட்டாங்க. இடம் வேற ரொம்ப குறுகலா இருந்திருக்கு. பிளக்ஸ் பேனர்லாம் வச்சு இன்னும் வழிய மறைச்ச மாதிரி ஆயிடுச்சு. வெளியே போறதுக்கும் சரியான வழி இல்லாம பைக்லாம் வேற நிறுத்தி வச்சிருந்ததா சொல்றாங்க. 2வது, விஜய் வர்றதுக்கு ரொம்பவே லேட் ஆயிடுச்சு. மத்தியானம் வரவேண்டியவர் சாயங்காலம் ஒரு 6-7:30 மணி வாக்குல தான் வந்திருக்காரு. அது வரைக்கும் காலையில மத்தியானம் வந்த மக்கள் சாப்பாடு தண்ணி இல்லாம காத்து கிடந்திருக்காங்க. குடிக்க தண்ணி வசதி ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்ததால நிறைய பேர் சோர்வாகி மயக்கமே போட்டு விழுந்துட்டாங்க. கடைசியா பயமும் குழப்பமும்லாம். நெரிசல்ல தப்பிக்கவும் விஜயை எப்படியாவது பார்க்கவும்னு மக்கள் மரத்து மேல, அங்க போட்டிருந்த ஷெட் மேல, ஏன் ஜெனரேட்டர் ரூம் மேல கூட ஏறி நின்னுருக்காங்க. அந்த பாரம் தாங்காம மரக்கிளையும் ஷெட்டும் உடைய மக்கள் கீழே விழுந்ததும் பயம் இன்னும் அதிகமாயிடுச்சு. அப்போ பார்த்து வெளிச்சம் கொடுத்துட்டு இருந்த ஜெனரேட்டர் கரண்ட் நின்னு போச்சு. ஒருத்தர் ஜெனரேட்டர் ரூம்ல விழுந்ததாலன்னு சொல்றாங்க. உடனே அந்த இடம் இருட்டாகி ஒரே குழப்பம். அப்ப காணாம போன குழந்தை பத்தின அறிவிப்பு வேற வர நிலைமை இன்னும் மோசமாயிடுச்சு. சுருக்கமா சொல்லணும்னா, சரியா திட்டமிடாதது, கட்டுக்கடங்காத கூட்டம், குறுகலான இடம், பல மணி நேர காத்திருப்பு, அடிப்படை வசதி இல்லாம போனது, அப்புறம் அதனால ஏற்பட்ட பயம், இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த துயர சம்பவத்துக்கு காரணமா அமைஞ்சிடுச்சு.